அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் இன்டென்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மகத்தான தமிழ் மாதங்கள்ல மாசி மாதமும் ஒண்ணு. மாசி மாதம் நாம செய்யக்கூடிய சிறப்பான செயல்கள் எல்லாமே ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மாசி மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மகம்தான். மகத்துல பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாசி மாதத்துல பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம மாசி மகமா கொண்டாடுறோம். மாசி மகத்தோட சிறப்புகள் என்ன, மாசி மகத்தன்னைக்கு எப்படியெல்லாம் புனித நீராடணும், அப்படி வெளியில போய் புனித நீராட முடியாதவங்க வீட்டிலேயே என்ன செய்யணும், இப்படி செய்யறதுனால நமக்கு என்ன பலன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல மாசி மகத்தோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். பார்வதி தேவி சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல அவதரிச்சதும், பார்வதி தேவியோட மற்றொரு அவதாரமான தாட்சாயினி சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல அவதரிச்சதும், விஷ்ணு பகவான் அவதரிச்சதும் இந்த மாசி மகத்தன்னைக்குதான். முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சு சிவபெருமானுக்கே தந்தையான நாளும் இந்த மாசி மகத்தன்னைக்குதான். அகத்திய முனிவர் அருள் பெற்ற நாளும் மாசி மகத்தன்னைக்குதான். மாசி மாதத்தை மாங்கல்ய மாதம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசி மாதத்துல தாராளமா திருமணங்கள் நடத்தலாம். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகத்தை தான் நம்ம மகாமகம்னு சொல்றோம். மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வரக்கூடியது மகாமகம் கிடையாது, வருஷம் வரக்கூடிய மாசி மகம் தான். மாசி மகத்தன்னைக்கு கட்டாயமா புனித நதிகள்ல நீராடினா புண்ணியம் கிடைக்குங்கிறது முன்னோர்கள் வாக்கு. அதனால மாசி மகத்தன்னைக்கு தவறாம கும்பகோணத்துக்கு போய் நீராடணும். ஏன் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்துல போய் தான் நீராடணுங்கிறதுக்குரிய முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. ஒரு சமயம் புண்ணிய நதிகள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய பாவங்களை தொலைக்கிறதுக்காக எங்க கிட்ட வந்து நீராடுறாங்க. அவங்களோட பாவங்களை ஏத்துக்கிட்ட நாங்க எங்க போய் எங்களோட பாவங்களை தீர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாவங்களை நீக்கிறதுக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய காவிரி நீர்ல நீராடுங்கன்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாராம். இப்படி சிவபெருமான் வரம் கொடுத்ததுனாலதான் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்துல போய் நீராடினா அதிக சிறப்பா அமையும்னு சொல்றாங்க. அப்படி மாசி மகம் அன்னைக்கு மகாமகம் குளத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது குளிச்சதுக்கு பின்னாடியோ கருட பகவானோட தரிசனம் கிடைச்சா அதிக விசேஷமா அமையும். ஏன் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்துல போய் புனித நீராடினா பாவங்கள் போகுங்கிறதுக்குரிய ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. ஒரு சமயம் வர்ண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சான். அந்த நேரத்துல வர்ண பகவான் சிவபெருமான கடலுக்கு அடியில வச்சு வணங்கி பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியான நாளும் இந்த மாசி மகத்தன்னைக்கு தான். அந்த சமயம் வர்ண பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டிருக்காரு. மாசி மகம் நாள்ல மகாமகம் குளத்துல நீராடுற மக்களோட எல்லா பாவத்தையும் நீக்கணும்னு வர்ண பகவான் சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காரு. சிவபெருமானும் வர்ண பகவான் கேட்ட வரத்தையும் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் மாசி மகம் நாள்ல மகாமக குளத்துல குளிச்சா நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் நீங்கொன்று ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயில்ல இந்த மாசி மக திருவிழாவை வருஷம் வெகு விமரிசையா கொண்டாடுவாங்க. வடநாட்டிலையும் இந்த மாசி மக நாளை கும்பமேளான்ற பேர்லயும் கொண்டாடிட்டு வர்றாங்க. கும்பகோணம்லாம் எங்களால போய் இது மாதிரி செய்ய முடியாதுங்க, ஆனா நாங்க புனித நீராடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல போய் நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இல்லங்க எங்களால அதுவுமே செய்ய முடியாது, நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல புனித நதிகளோ புண்ணிய தீர்த்தங்களோ எதுவுமே இல்ல, நாங்க என்ன செய்யறது, நாங்க வீட்லயே என்ன செய்யறதுன்னு கேக்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாசி மகத்தன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் எந்திரிச்சு குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாளியில தண்ணி பிடிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணிய ஒரு கப்புல எடுத்து இந்த தண்ணீரை கொடுத்த வர்ண பகவானுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கால்ல இருந்து ஊத்த ஆரம்பிங்க. கால்ல இருந்து ஊத்த ஆரம்பிச்சு தலையில ஊத்தி முடிங்க. மாசி மகத்தன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிங்க. உங்களோட குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு விரதம் இருக்கலாம். இப்படி காலை நேரத்துல விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க.
இல்லைங்க, எங்களால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டே நீங்க விரதம் இருக்கலாம். எங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மகத்தன்னைக்கு முருகனை நினைச்சு நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு தேன், திணை மாவு, பால் பாயாசம் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சு நீங்க வழிபடணும். இல்லைங்க, எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின பசும்பால்ல கொஞ்சமா நாட்டு சக்கரை கலந்து வச்சு கூட நீங்க வழிபட்டுக்கலாம். எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு, எங்க வீட்டுல யாருக்குள்ளயுமே ஒற்றுமையே இல்ல, நிம்மதியே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மகத்தன்னைக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமா செஞ்சு அம்பாளை நினைச்சு விரதம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட முன்னோர்களுக்கு இதுவரை தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருப்போம், சிராத்தம் பண்ணாம இருந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு புண்ணிய நதிகள்ல போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். புண்ணிய நதிக்கரைகள்ல விளக்கேற்றி நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடும் நடத்தலாம். திருக்கோஷ்டியூர்ல சௌமிய நாராயண பெருமாள் கோயில்ல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமா தெப்பங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தெப்போற்சவ திருவிழா நடக்கும். இந்த தெப்போற்சவ திருவிழா சமயத்துல நம்ம எப்படி விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ணணும், வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரார்த்தனை உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையன் நல்லபடியா படிக்கணும், சொந்த வீடு கட்டணும், இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருப்போம் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மாசி மகத்தன்னைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய்க்கோங்க. இல்லைங்க, எங்க ஊர் பக்கத்துல திருக்கோஷ்டியூர்ல ரொம்ப தூரம் போகணும், நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம், ஆனா நாங்க வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தெப்போற்சவ திருவிழா நடக்குது பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு 2 தீபங்கள் வாங்கிட்டு போங்க. அதுல நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்க வேண்டுதலை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். நாம வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதாவது விளக்குகள் வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்து மஞ்சள்ல தோய்ச்சு காய வச்சுக்கோங்க. நாம கொண்டு போனோம் இல்லையா 2 தீபம், அது ஏத்தி முடிச்சதுக்கு பிறகு மற்றவங்க ஏத்திருப்பாங்கல்ல அந்த தீபம் மலையேறின தீபமா பார்த்து ஒரு 2 கிளியாஞ்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா தீபம், அதுல உள்ள திரி எல்லாத்தையுமே நீக்கிருங்க. நீக்கிட்டு இந்த மாதிரி கையில எடுத்து 1 ரூபாய் காயின் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இன்னொரு தீபம் எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே மூடி நம்ம கொண்டு போயிருக்கோம்ல மஞ்சள் துணி காய வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த தீபம் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி மூடி நம்ம கொண்டு போன டப்பாக்குள்ள போட்டுருங்க. இப்படி வச்ச வேண்டுதல் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நிறைவேறும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு. நம்ம இப்படி கொண்டு வந்த தீபத்தை என்ன செய்யணும்னா அந்த டப்பாக்குள்ள இருந்து எடுக்கவே கூடாது, நம்ம பூஜை அறையில அப்படியே வச்சிடணும். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்த விளக்கோட சேர்த்து, அதாவது ஒற்றைப்படையில இருக்கணும், கூட ஒரு 5 தீபங்கள் வாங்கி இதோட சேர்த்து இன்னும் 7 தீபம் ஆச்சு, நம்ம சேர்த்து வழிபட்டுட்டு நம்ம வேண்டுதலை முடிச்சுக்கலாம். மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் அன்னதானம் பண்ணணும். இயலாதவர்களுக்கு ஒரு 2 பேருக்குனாலும் தயிர் சாதமோ புளி சாதமோ உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. இந்த மாசி மக விரதத்தை சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர யாருனாலும் இருக்கலாம். இந்த வருஷம் மாசி மகம் என்னைக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். மாசி 12 ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம மாசி மகமா கொண்டாடுறோம்னு முன்னாடியே பார்த்தோம். மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் 23ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமையே வந்துருதே, அப்ப அன்னைக்கு மாசி மகமா இல்லைன்னா பிப்ரவரி 24 மாசி மகமான்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்துக்குரிய பதில பார்க்கலாம். பௌர்ணமி திதி பிப்ரவரி 23, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 4:55 மணி முதல் அடுத்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 மணி வரை இருக்கு. இதே மாதிரியே மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8:40 மணி முதல் அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு 11:05 மணி வரை இருக்கு. பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து அன்னைக்கு முழுசும் வரக்கூடிய நாளை தான் கணக்குல எடுத்துக்கிறணும். அதனால பிப்ரவரி 24ஆம் தேதி தான் மாசி மகம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Intents சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.